நான் வந்த பிறகு வரேன். பொறியியல் படிச்சவன் 400 பேர் வாயிற்காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. சுகி சுமோட்டால வண்டி ஓட்டிட்டு இருக்கான். என்ன படிச்சிருக்கான்னு கேளு, உன் வீட்டில் வந்து கொடுக்குறான்ல, என்ன படிச்சிருக்கீங்க அண்ணான்னு கேளு. MBA MSc. டாஸ்மார்க்கில் போய் சரக்கு ஊற்றி கொடுக்குறாருல, போய் கேளு, அண்ணா நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு. MA B.Ed MA. நமக்கு ஒரு திமிரு வேண்டா. டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலையாக இருக்கும்போது உலகத்துக்கு சாப்பாடு ஓடுற எங்கள் ஆத்தால போய் அண்ணன் தம்பி கவர்மெண்ட் வேலையாக இருக்கக்கூடாத. ஒரு கேள்வி தானே. என்ன நீ பண்ணிட்ட? வெட்னரி டாக்டர், எது ஆடு மாட்டுக்கு கோழிக்கு ஊசி போடுறாருல, நாய்க்கலாம், விலங்கியல் மருத்துவர், அவரு அரசு மருத்துவர். ஆனா ஆடு மாடு வளர்க்கிற ஆத்தால போனா அரசாங்க பணியா இருக்கக்கூடாது. இவன் சிரிக்கிறான் பாரு, இவன் பிள்ளைதான் முதல்ல விண்ணப்பிச்சு வரும். ஐயா எனக்கு ஆடு வளர்க்குற மாடு வளர்க்குற அந்த வேலையை கொடுங்க ஐயா. நமக்கு ஒரு கனவு இருக்கிறது என் பிள்ளைகளே. நீ இந்த சாலையில் பயணித்தால், திரும்பினால் பசுஞ்சோலை சாலைகள், ஒரே மரம், 10 கிலோமீட்டருக்கு வரும் பனை, அப்படியே மரம், ஆலமரம், அரச மரம், புங்க, பூவரசு, நாவரு, வேம்பு, புளி, அப்படி மரமா இருக்கும். பசுஞ்சோலை சாலை. திரும்பினா நீர் தேக்கம், இப்படி திரும்பினா பண்ணை, ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி திரும்பினா ஒருங்கிணைந்த பண்ணைகள். பண்ணைனா இங்க அங்க எல்லாம் இருக்கு. மீன் வளர்ப்போம், கோழி வளர்ப்போம், வாத்து வளர்ப்போம், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பந்தல் பயிர் எல்லாம் இருக்கும். அப்படி திரும்பினா காடு, இப்படி திரும்பினா மேய்ச்சல் நிலம், ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். காலி இடம், வெற்றிடம் என்று எதுவுமே இருக்காது. நீ பயணித்து ஒரு தடவை பயணித்து பாரா இந்த கனவோடு. இதெல்லாம் முடியுமான்னு கேட்காத. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. இது தேவையா இல்லையா, இதுதான் கேள்வி. முடியாது என்பது முட்டாள்களின் அகராதிங்கிறான் நெப்போலியன். முடியும் என்றால் எல்லாம் முடியும். உலகத்தில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும், எங்களால் முடியாதது உலகத்தில் யாராலும் முடியாது. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். திமிரோட இருங்க. பெருங்கனவை கொண்டிருக்கிறோம். நம்ம உலகத்தின் தலை சிறந்த நாடாக நம்ம மாற்றி படைக்க இருக்கிறோம் நம்ம தாய் நிலத்தை. இந்திய பெருநிலத்திற்கே முன்மாதிரியான ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்கும்.